காலை வணக்கங்கள். இது நல்லதே விரும்பும் முருகானந்தன் ஜெயிப்பனி சேனலுக்காக. எப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க உங்கள் வீட்டில்ன்னு சொல்லி நிறையா மாணவர்கள் என்னிடத்தில் பல விஷயங்களையும் கற்றுக்கொள்கின்ற அந்த அருமையான மாணவர்களில் 2 பேர் கேட்டாங்கக்கிட்ட. நான் மகிழ்ச்சியாகிடுச்சு எனக்கு. அந்த சம்பத்தும் அந்த வசந்தும் உண்மையாக நான் பாராட்டுறவங்கள. அருமையான கேள்வி. நிச்சயம் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, இளைய சமுதாயத்துக்கு சொல்லணும். பாருங்கள், இதான் நான் வழிபடுகின்ற சிவன். என்னுடைய வீட்டில் மைய பகுதியில் அவர் தான் இருக்கார். அவருக்கு பக்கத்தில் நாராயணன், அவருக்கு முன்னாடி முருகன், அதுக்கு முன்னாடி வேல். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே மணி, அப்படியே வந்தீங்கன்னா புத்தர் இருப்பார் ஞானக்குளத்தில். அப்புறம் இங்கே பாருங்கள் குடும்பம், அவங்க குடும்பம் அப்படியே இருக்குது எல்லாருமே. இதுதான் என்னுடைய. அப்புறம் முன்னாடி இன்னொரு சிவன், 3 சிவன் என்னிடத்துல இருக்குது. இப்படி தான் நான் வழிபாடு பண்ணுறேன். இப்படி பண்ணால் தான் எனக்கு திருப்தி. அது மட்டும் இல்லை, வாஸ்துவுக்கு பலம் கொடுக்கக்கூடிய 2 முக்கியமான சக்கரங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒன்று, இது ஒன்று. அது வெளிச்சம் இல்லாமல் பார்க்குறீங்களா? அப்படி தான் ஆண்டவனை கும்பிடணும். நம்ம இன்றைக்கு அதீதமான மின் வெளிச்சத்தில் பகவானை எல்லா ஆலயங்களையும் தரிசனம் பண்ணுறோம். அந்த இடத்துல ஆண்டவன் இருக்க மாட்டான், மன்னிக்கணும். உடனடியாக விளக்குகளை நீங்கள் எடுத்துட்டால் நல்லது. அதாவது இறைவனை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறது தத்துவம், நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இந்த இறைவன் குடும்பம் பார்க்குறீங்க. விநாயகர் இருக்கார், நடராஜ பெருமான் இருக்கார், பக்கத்தில் அம்பா இருக்கா, அவருக்கு பக்கத்தில் முருகன் இருக்கார், முன்னாடி அவங்க அண்ணன் நாராயணன் இருக்கார், பின்னாடி 33 கோடி தேவர்களுக்கு இணையான காமதேனு இருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தர் ஐயப்பன் இந்த கடைசியில் இருப்பார், காவல் தெய்வம். அதனால் முன்னாடி வச்சுருக்கேன். இங்கே பிரமிடு. இந்த பிரமிடு 1, 9, 10, 81, 91 பிரமிடு இதுக்குள்ளே இருக்குது. மகாசக்தி வாய்ந்தது, பயங்கர சக்தி. இப்பேற்பட்ட வாஸ்து குறைபாட்டையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த பிரமிடுங்க. பயங்கர பவர்ஃபுல், மிகவும் சக்தி வாய்ந்தது. அப்புறம் மணிகள், பலவிதமான மணிகள் பாருங்கள், பலவிதமான மணிகளை. அப்புறம் சோழி இருக்குது. அப்புறம் பகவானுக்கு பிரீத்தியான உடுக்கை இருக்குது, சங்கு இருக்குது. அப்புறம் மலர்கள், அவருக்கு மலர்கள்னால் ரொம்ப பிரியம். மலர்கள், முழுமையாக மலர்கள் இருக்குது. அப்புறம் தூப தீப ஆராதனைகள். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிரீத்தியான பாருங்கள், இது என்ன பெட்டி? இது ஹார்மோனிய பெட்டி, பகவான் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அப்புறம் அவருக்கு மிகவும் பிடித்த உடுக்கை முன்னாடி. இளையராஜாவும் இருக்கார், அவரும் ஒரு வகையில் நமக்கு குரு தானே. அப்புறம் இது கமலாக்கட்டை, இந்த கட்டை ஜால்ரா கட்டை. அப்புறம் முக்கியமாக விசேஷமாக என்ன சொல்லணும் நான், மணி, ஓகே, திருநீர். முக்கியமாக பஞ்சகவ்யம். இங்கே பஞ்சகவ்யம் ரொம்ப இங்கே இருக்குது பாருங்கள். பஞ்சகவ்யம் ரொம்ப விசேஷம். பஞ்சகவ்யத்தை தினந்தோறும் பயன்படுத்துவேன் நான். ஏன்னா பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி பஞ்சகவ்யம். பகவானுக்கு பஞ்சகவ்யத்தை தெளித்து விட்டு என்ன செஞ்சாலும் கடைசிக்கு ஒன்றும் இல்லைன்னா, இங்கே நான் இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன் பாருங்கள், கரும்பு சக்கரை வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கு நான் காலையில் எதுவும் தயார் பண்ணிக்கலை. பகவான் எனக்கு தயார் பண்ண சொல்லி உத்தரவு தரல, அதனால் விட்டுட்டேன். அப்புறம் அவருக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நடராஜ பெருமானுக்கு விபூதியால் அவருக்கு தினந்தோறும் அபிஷேகம் பண்ணி அவரை குளிர்விச்சு, அவரிடத்துடைய அந்த கால்கள் இருக்குது பாருங்கள், அந்த கையிலேருந்து கால்லேருந்து திருநீர் எடுத்து தலையிலையும் உச்சந்தலையிலையும் பிரம்மரந்திரம் உச்சந்தலை, அங்கே அவருடைய அருள் அங்கே இருக்குது. அதை கொண்டு போய் அங்கே வச்சாச்சுன்னா அவர் என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டார்னு அர்த்தம். இந்த ஈசன் அடிமையை அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அவ்வளோதான், நான் கிளம்பலாம், வேட்டைக்கு நான் கிளம்பலாம் அப்படின்னு அவர் உத்தரவு கொடுத்துட்டார். அவ்வளோதான், கிளம்புற வேண்டிதான். அன்பானவர்களே, இவ்வளோதான். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தான் சொல்கிறேன், பகவானை பிரீத்தி பண்ணுங்கள், சுத்தமாக பண்ணுங்கள். அவருக்கு கூடிய அறை சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கணும். நான் பாருங்கள், என்னுடைய வீட்டில் இது சிமெண்ட் தரை தான். மேலில் நான் இருக்க இடத்துல சிமெண்ட் தரை தான். இது நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது கடந்த ஒரு 4-5 வாரங்களாக சாணியை கொண்டு சாணி கரைச்சி அந்த இதெல்லாம் எடுத்துட்டு, அந்த சக்கையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வெறும் தண்ணி மட்டும் இருக்கும், பச்சை நிறத்தில் தண்ணி இருக்கும். அதில் கோமயத்தை கலந்து மஞ்சள் பொடியும் கலந்து
இது 3ம் முக்கியமாக இருக்கும். அப்புறம் மீதி அப்பப்போ என்ன கிடைக்குதோ நல்ல மூலிகைகள் சாறு அதை சேர்த்திக்குவேன். அது கலந்து சுத்தமாக தொடச்சி விடுவேன். உட்காந்து தொடச்சி விடுவேன். அப்போ என்ன ஆகுனா உள்ளே எந்த விதமான எறும்பு வர்றது, பூரான் வர்றது, தேள் வர்றது, பாம்பு வர்றதுலாம் சாத்தியப்படாது. ஏன்னா கோமயத்துக்கு அதெல்லாம் வராது, எல்லாம் விரட்டிடும். அதனால் பகவான் நம்ம அப்படி தான் தரிசனம் பண்ணிக்கிறோம். அவரை நம்ம எவ்வளோ தூரம் அவர் நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமோ அவர் அதுக்கு இணையாக நம்மளை சந்தோஷப்படுத்திடுவார். ஆமாம், எப்போவுமே அது அப்படி தான், தாத்பரியம் அப்படி தான். நம்ம பகவான் இடத்துல மனசார வழிபட்டால் மட்டும்தான் அவர் நம்ம இடத்துல வருவார். வெறும் பணத்தால் அவருக்கு ஒரு பெரிய சிலை செஞ்சு வைக்கிறதோ, ஒரு ஆலயத்தை கட்டுறதோ, இல்லை ஏதாவது என்ன உணவு, ஈவன் அன்னம் இடுவது கூட பெருமைக்காக அப்படின்னு யாராவது இட்டாங்கன்னா மன்னிக்கணும், அதனுடைய பலன்களில் 99.9% உங்களுக்கு கிடைக்காது. ஆமாம், ஒரே ஒரு பருக்கை உள்ளார்ந்த அன்போடு ஒரு எறும்புக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அது 1000 கோடி மடங்கு பலன் தரும். ஒரு 1000 கிலோ அரிசி எடுத்து சமைச்சு ஒரு 10,000 பேருக்கு போட்டாலும் கிடைக்காத புண்ணியத்தை அந்த ஒரு பருக்கை அரிசி தரும். இது சத்தியம் தான், தர்மம் சொல்கிறது. மனப்பூர்வமாக, மனசார, மனம் விரும்பி, அப்படி மெய் உருகி, அதான் பகவான் எதிர்பார்க்குறான். நான் இது எல்லாம் ஒரு நாளில் இது செஞ்சுக்கல. இது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசும் சுற்றி திரிஞ்சு, ஸ்ரீரங்கம் போய், மதுரை போய், திருச்சி போய், சமயபுரம் போய், அங்கே சென்னை போய், கன்னியாகுமரி போய், இப்படி பல கும்பகோணம் போய், இப்படி பல பகுதிகளுக்கு போய், தில்லை நடராஜ பெருமாட்டை போய், இப்படி பல பகுதிகளுக்கு போய் தான் நம்ம இத்தனையும் சேகரித்து இன்றைக்கு நம்ம இதை செஞ்சுருக்கோம். இன்னுமே நிறைய பொருள்கள் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இப்போது இது வழிபாட்டுக்கு இது போதுமானது அப்படிங்கிறனால எல்லாம் வச்சதுன்னா ரொம்ப அதை பராமரிப்பது மிகவும் கடினமான செயலாகிவிடும். அதனால் அதை செஞ்சுக்கலை. அதனால் நான் உங்களிடத்தில் சொல்லுவது ஒன்றே ஒன்று தான், பகவானை பிரீத்தி செய்வது என்பது இப்படித்தான். இதுதான் ஆகமம் அல்ல, தர்மம் சொல்கிறதும் இப்படித்தான். வெறுமனே ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவது இல்லை. அதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். எளிமையாக இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது இறைவன் நம்மிடத்திலே நம்முடைய மனதிலே சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொள்கின்றார். இதை நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கு அதுக்கான வாய்ப்பு அந்த வசந்த், அப்புறம் அந்த இன்னொரு தம்பி, அவங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நன்றி அவர்களுக்கு. தில்லை நடராஜ பெருமான் உங்களுக்கு எல்லா நலன்களும் தருவார். மாசில் வீணையும் மாலை மதியம் வீஷு தன்றலும் வீங்கிழவேனிலும் மூசு அண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நம சிவாய். திருச்சிற்றம்பலம். நல்லதே விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.